நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவினுடைய தலைப்பு ஒரு அருமையான தலைப்பு, அற்புதமான தலைப்பு. இது எல்லோருமே காண வேண்டிய ஒரு பதிவு தான். அதாவது கண்டம் தப்பினால் ஆயுள் 100. சுய ஜாதகத்தில் சனி கேது ஒரு ராசி கட்டத்தில் இணைவு உள்ளவர்களுக்கும், கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா சனி கேது இணைவு ஏற்படக்கூடிய காலகட்டத்திலும் எந்த மாதிரியான பலன்கள் ஏற்படும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பலன்கள் காணப்போகிறோம். பார்த்தீங்கன்னா சுய ஜாதகத்தில் சனி கேது ஒரு ராசி கட்டத்தில் இணைந்திருந்தா, இது சனி கேது ஒரு ராசி கட்டத்தில் இணைந்திருந்தா பார்த்தீங்கன்னா சனி இருக்கும் இடம் சனி பகவான் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வார். கேது இருக்கும் இடம் அப்படியே சுருக்கிக்கிட்டே வரும். கேது இருக்கும் இடத்தை சுருக்கும், சனி பகவான் இருக்கும் இடத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வார். உங்களுடைய சுய ஜாதகத்தில் இந்த சனி கேது இணைவு இருந்துச்சுன்னா நீங்களே அந்த இடத்தை பொறுத்து உங்கள் லக்கணத்திற்கு எத்தனாவது பாவமாக வருதோ அதை சார்ந்து நீங்கள் அனுபவபூர்வமாக உணர்ந்து கொள்ளலாம். இந்த சனி கேது இணைவு உள்ளவர்களுடைய குடும்பத்தில், இந்த சனி கேது இணைவு உள்ள ஜாதகர்களுக்கும் குடும்பத்தில் உறவுகள் வழியிலும் எந்த மாதிரியான பிரச்சனை வருது அப்படின்னா, இவங்களுடைய குடும்பத்தில் வம்சாவளியில் சொந்தக்காரர்கள் வழியில் பார்த்தீங்கன்னா நல்ல பாம்பு கடிச்சு ஒரு நாள் 2 நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பாங்க, பொழைச்சிருப்பாங்க. நல்ல பாம்பு கடிச்சு இறந்தவர்களும் உண்டு. இந்த சனி கேது இணைவு இருந்துச்சுன்னா விஷக்கடி தொந்தரவு உங்களுடைய வாழ்நாளில் ஒரு தடவையாச்சும் குடும்ப நபர்களுக்கோ சொந்தக்காரர்களுக்கோ ஏற்பட்டே தீரும். இந்த சனி கேது இணைவு இருந்துச்சுன்னா குடும்பத்திலேயோ பங்காளிகள் வழியிலோ யாருக்காவது ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா கிட்னி ஃபெயிலியர், சிறுநீரகம் பாதிப்பு, இந்த மாதிரியான கடும் வியாதி. கிட்னி ஃபெயிலியர் ஆச்சுன்னா பணக்காரர்கள் சமாளிச்சுக்காங்க, இல்லாதப்பட்ட பாமரர் ஏழைலாம் அதை சமாளிக்க முடியாது. அதாவது உடம்புல ப்ரெஷரு, சுகர், அதாவது உப்பு அதிகமாக போகிறது, அது மாதிரி வயது வித்தியாசம் இல்லாமல் இந்த சனி கேது இணைவு உள்ள ஜாதகர்களுடைய குடும்பத்தில் அல்லது சொந்தக்காரர்கள் வழியில் ஒரு 20 வயதில் இருக்கலாம், 50 வயதாக இருக்கலாம், 80 வயதாக இருக்கலாம். இந்த சனி கேது இணைவு இருந்துச்சுன்னா எந்த வயதுன்னு சொல்ல முடியாது. இப்போ எனக்கு தெரிந்து பக்கமாக உப்பு இருக்குது, சர்க்கரை இருக்குது, ப்ரெஷர் இருக்குது. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த வெய்ய காலத்துக்கு இளநீ கொடுத்தா உடம்பு நல்லாயிருக்கும், இளநீ கொடுத்தா கூலிங் ஆயிரும் அப்படின்னு அவங்க இளநியை வெட்டி கொடுத்துட்டாங்க. இளநீர் குடிக்கவும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா உப்பு அதிகமாக இருக்கும். இளநீர் 2-3 இளநீர் குடிக்குவோம், உடனே கை காலெல்லாம் வீங்கி போச்சு. மருத்துவரிடம் போகும்போது டயாலிஸ் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டாங்க. டயாலிஸ் பண்ணாலும் இந்த கை காலெல்லாம் ரொம்ப வீங்கி போச்சு, ரொம்ப மூச்சு விட முடியாமல் திண்டாட்டமாக இருக்குது அப்படின்னா டயாலிஸ் பண்ணாலும் உயிரை காப்பாற்றுவது கடினம். உப்பு அதிகமானவர்கள், அதாவது ப்ரெஷர் சர்க்கரை உள்ளவர்கள் இளநீர் குடிக்கவே கூடாது. அவங்க இளநீர் கொடுத்து, அதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு சின்ன பிள்ளை தான், 25 வயதிற்குள்ள தான், வீட்டு வேலை எல்லாமே செய்யும். திடுதிப்புன்னு இந்த வெய்ய காலத்துக்கு இந்த இளநீர் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு இளநீர் வெட்டி கொடுத்து கிட்னி ஃபெயிலியர் ஆகி 1 வாரத்தில் மரணம் அடைந்து விட்டது. சுய ஜாதகத்தில் கேது சனி இணைவு இந்த மாதிரி கடும் வியாதியை, திடீர் மரணங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு உண்டு. இது யாரையும் பயமுறுத்துவதற்காக சொல்லல. இந்த சனி கேது இணைவு அப்படின்னா இந்த மாதிரியான அமைப்பு உண்டாகிறது. அதே மாதிரி தான் கோச்சாரத்தில் தற்போது மீனராசியில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார், சிம்ம ராசியில் கேது சஞ்சாரம் செய்கிறார். அதே நாமச கடத்தில் பார்க்கும்போது துலாம் ராசியில் சனியும் ரிஷப ராசியில் கேதுவும் சஞ்சாரம் செய்கிறார்கள்.
இப்போ வந்து யாருக்கெல்லாம் ரிஷபராசியில் சனி இருக்கிறதோ, யாருக்கெல்லாம் துலாம் ராசியில் கேது இருக்கிறதோ, துலாம் ராசியில் கேது இருந்தாலும் சனி இருந்தாலும், ரிஷபராசியில் சனி இருந்தாலும் கேது இருந்தாலும், அவங்க வந்து இந்த கண்டத்திலிருந்து தப்பிச்சிட்டிங்கன்னா ஆயுள் 100. இப்போ வந்து தினந்தோறும் மருந்து மாத்திரை சாப்பிடக்கூடியவர்கள், ப்ரெஷர் இருக்குது, சர்க்கரை இருக்குது, உப்பு அதிகமாக போச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள், இப்போ இந்த கால நேரத்தில் இளநீர் சாப்பிடவே சாப்பிடாதீங்க. இப்போ இந்த கால நேரத்தில் இளநீர் குடிக்கணும் அப்படின்னு குடிச்சிடாதீங்க. இளநீர் குடிச்சிங்கன்னா ஒரு வாரத்தில் ஆளை முடிச்சிடும். ஏன்னா சனி கேது இணைவு தான் மரணத்தை வந்து ஈஸியாக முடிக்கக்கூடிய கிரகம். சனி வந்து மரணக்காரங்க தான், கேது வந்து மோட்சக்காரகன். இந்த கேதுவும் சனியும் கோச்சாரத்தில் நவம்ச கட்டத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இடங்களில் கவனமாக பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா வந்து மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகங்களில் இது வந்து ரொம்ப முக்கியமானது. இப்போ வந்து ரிஷபத்தில் யாருக்காவது சனி நின்று கேது நின்று கேது புத்தியோ சனி புத்தியோ நடந்துச்சுன்னா, அதே மாதிரி துலாம் ராசியில் சனியோ கேதுவோ நின்று சனி புத்தியோ கேது புத்தியோ நடந்துச்சுன்னா, அதே மாதிரி சிம்ம ராசியில் கேது நின்று சனி திசையோ கேது புத்தியோ கேது திசையோ இப்போ நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா, அவங்க வந்து மிக மிக கவனமாக இருக்கணும். அதே மாதிரி மீனராசியில் இப்போ வந்து கேது நிற்கிது, கேது திசை நடக்குது, கேது திசையில் சனி புத்தி நடக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து எந்த ராசி லக்னமாக வேண்டுமானாலும் இருக்கலாம். மீனராசியில் சனி இருக்குது, கேது இருக்குது, மீனராசியில் கேது நிற்கிது, தற்போது சனி புத்தி ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படின்னா, உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனமாக இருக்கணும். இந்த மாதிரி உயிர்கொல்லி நோயை உண்டாக்கி உடனே மரணத்தை கொடுப்பதில் இந்த சனியும் கேதுவும் முதன்மையாக இருக்கிறார்கள். இந்த கண்டத்திலிருந்து கிட்னி ஃபெயிலியர் ஆகுது, பணம் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வச்சுருக்கிறாங்க அப்படின்னா, கிட்னி மாற்றிட்டா அவங்க வந்து 100 ஆண்டு காலம் வாழலாம். கண்டத்திலிருந்து தப்பிக்கும் போது அவங்களுக்கு ஆயுள் 100. ஏமாந்து போய் உப்பு அதிகமாக போச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த இளநீ குடிக்கிறது, வாழைப்பழம் சாப்பிட்றது, இந்த மாதிரி சாப்பிடும்போது அவங்க வந்து ஏமாந்து போகும்போது தான் உடனே மரணங்களை சந்திக்கிறாங்க. துலாம், ரிஷபம், சிம்மம், மீனம் சுய ஜாதகத்தில் இந்த வீடுகளில் கேது நின்றாலும், சுய ஜாதகத்தில் துலாம், ரிஷபம், சிம்மம், மீனம் இந்த இடங்களில் சனி நின்றாலும், சனி புத்தி நடந்தாலும் கேது புத்தி நடந்தாலும், சனி திசை நடந்தாலும் கேது திசை நடந்தாலும், உங்கள் குடும்பத்திலேயோ அல்லது உங்களுக்கோ அல்லது உங்கள் உறவினர்களுக்கோ கிட்னி ஃபெயிலியர் ஆச்சு, உப்பு அதிகமாக போச்சு, டயாலிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, இந்த மாதிரியான நோய்களை சந்திக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். இந்த 4 வீடுகளில் இந்த சனி கேது உள்ளவர்கள் பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். கண்டம் தப்பித்தால் கண்டிப்பாக 100 வருஷம் ஆயுள் உண்டு. கண்டம் தப்பிக்கல்னா மத்தியம வயதில் மரணத்தை உண்டாகக்கூடியது இந்த சனி கேது இணைவு. இது வந்து சுய ஜாதகத்தில் இருந்தாலும் இப்படி தான், கோச்சாரத்தில் சனி கேது இணைவு இருந்தாலும் இப்படி தான். கோச்சாரத்தில் ஒவ்வொரு நட்சத்திர பாதமாக சனியும் சரி கேதுவும் சரி கடந்து வரும்போது நவம்ச கட்டத்தில் ஒவ்வொரு ராசியாக கடந்து விடுவாங்க. அப்போ அந்த காலகட்டத்தில் நம்முடைய ஜாதகத்தில் சனி மேல் கேது வரும்போது, கேது மேல் சனி வரும்போது, சனி திசையோ சனி புத்தியோ கேது திசையோ கேது புத்தியோ நடந்துச்சுன்னா இந்த மாதிரியான வியாதிகள் வந்து துர்மரணங்களை ஏற்படுத்துகிறது. இது வந்து அனுபவபூர்வமாக உண்மை. இந்த கண்டத்திலிருந்து தப்பித்தால் ஆயுள் 100. இந்த இணைவிலிருந்து தப்பித்து மீண்டு வரக்கூடியவர்கள் இது ஒரு சிலர் தான். பெரும்பாலானவர்கள் ஏமாந்து இறந்து விடுகிறார்கள். இந்த அமைப்பு உங்களுடைய ஜாதகத்தில் இருக்குதா அப்படின்னு பார்த்து, சனி கேது இணைவு பார்த்தீங்கன்னா துலாம், ரிஷபம், சிம்மம், மீனம் இந்த இடங்களில் சனி இருந்தாலும் சரி கேது இருந்தாலும் சரி, சனி திசை நடந்தாலும் சரி கேது புத்தி நடந்தாலும் சரி கேது திசை நடந்தாலும் சரி,
இந்த அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருந்துச்சுன்னா பிரச்சனை என்பது உங்களுக்கும் சரி, உங்கள் குடும்ப நபர்களுக்கும் சரி, உடல் ஆரோக்கிய தொந்தரவுகள் ஏற்படுத்தியே தீரும். நவ கிரகங்களை அறிவோம். இந்த ஜோதிட யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.